சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து சைனீஸ் ஸ்டைலில் மசாலா மேகி நூடுல்ஸ் தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி மேகி நூடுல்ஸ் செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக செய்கிறது மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். சைனீஸ் ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைலில் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மேகி நூடுல்ஸ் வந்து குக் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெயில் இஞ்சி பூண்டு இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கிறோம். இதில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட வெள்ளை பகுதி அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணால் போதும். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தோட காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கணும். இது எல்லாமே நான் ஹை ஹீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது கேரட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேப்சிகம். இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கணும். அடுத்தது வந்து குக் பண்ண மேகி நூடுல்ஸ் சேர்க்க போகிறேன். நல்லா உதிரியாக இருக்கணும். இதில் 3 மேகி நூடுல்ஸ் யூஸ் பண்ணனால 3 மேகியோட பேக்கெட். அப்புறம் சோயா சாஸ். சோயா சாஸ்லாம் முக்கியம் இல்லைங்களா, சைனீஸ்னாலே சோயா சாஸ் தான். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான சாஸ் சைனீஸ் நம்மளுக்கு பண்ணும்போது. அதுக்கப்புறம் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறேன். அப்புறம் பெப்பர் பவுடர். மேகிலே நம்மளுக்கு சால்ட் இருக்கிறதுனால நம்ம சால்ட் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சைனீஸ் மசாலா மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சைனீஸ் மசாலா மேகி நூடுல்ஸ் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கும் சைனீஸ் ஸ்டைலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.